உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மாயா, மாயா எழுந்துரு. மாயா, என்னக்கா? நான் தூங்கிட்டு இருக்கேன். எதுக்குக்கா எழுப்புறீங்க? மாயா, என்னமோ சத்தம்லாம் கேக்குது. நான் ஏதாவது கத்துங்கக்கா. நீங்க தூங்குங்கக்கா. இல்லடி, ஏதோ வித்தியாசமான சத்தம் கேக்குதுடி. ஏதாவது கனவா இருக்கும் இல்ல பிரம்மையா இருக்கும். பேசாம தூங்குறீங்களா? எனக்கு ரொம்ப தூக்கமா வருது. காலைல பாத்துக்கலாம். ஏய் மாயா, மாயா. அக்கா, எதுக்குக்கா இப்படி கத்துறீங்க? அங்க பாரு, அங்க பாரு, அங்க பாரு, அங்க பாரு. அக்கா, யாரும் இல்லக்கா. யாரும் இல்லையா? ஆமாக்கா, ஏதோ ஒரு உருவம் தெரியுது. தெரிஞ்சதா? நானும் சொன்னேன்ல, நீ ஏதோ பிரம்மன்னு சொன்ன. அக்கா, அக்கா, முன்னாடி பாருங்க. நீ பின்னாடி பாரு. பயமா இருக்கு. எனக்கும் தான். 2 பேரும் சேர்ந்து ஒண்ணா பார்க்கலாமா? ஐயோ, எனக்கு பயமா இருக்கு. எங்க பாத்தியாடி? போயிருங்க. கடவுளே, நீதான் காப்பாத்து. என்னாச்சு? எதுக்கு நைட்ல இப்படி கத்திட்டு இருக்கீங்க? பேய் மாதிரி கத்திட்டு இருக்கீங்க. ஆமா, பின்னாடி இல்லை. அப்புறம் இந்த வீட்டுல சாமியை தவிர பேய் இது எதுவும் கிடையாது. உங்களை பார்த்து எந்த பேய் இந்த வீட்டுக்குள்ள வரப்போகுது? என்ன இந்த வீட்ல பேயா? என்ன உளறிய? ஒரு கோட்டாய் போச்சு. அக்கா, அம்மா அமுதா, இவங்க அவரை பார்த்திருப்பாங்க. ஆமாமா, அவர்தான் வந்திருப்பாரு. எவரு? அதாம்மா உன் மாமனாரு. என் மாமே கதிரேச, என் அக்கா புருஷ. அவர் வந்திருப்பாரு. அவரை பார்த்து கழுதைய பயந்துருக்குங்க. என்னக்கா? கதிரேச மாமாவா? என்னது மாமாவா? அவர்தான் செத்து பல வருஷம் ஆச்சு. செத்துட்டாருதான். ஆனா அடிக்கொருக்கா எங்க வீட்டுக்கு வந்துட்டு போற போக்குவரத்து வச்சிருக்காரு. சொல்ல போனா எங்க அக்கா கூட குடும்ப வேற நடத்திக்கிட்டு இருக்காரு இல்லக்கா? ஐயோ, எங்க அக்கா வெக்கத்தை பாரு. அப்போ இந்த வீட்ல பேய் இருக்கா? ஐயோ, அக்கா. என் மாமா ஒண்ணும் பேய் இல்ல. அவங்க சாமி. எங்க கஷ்டத்தை போக்க மட்டும்தான் வருவாங்க. அப்ப இப்ப வந்திருக்காருன்னா நம்ம கஷ்டத்தை போக்குறதுக்கா? அவர் எப்பவுமே நல்லவங்க கஷ்டத்தை போக்க வருவாரு. நீங்க கெட்டவங்க, அதான் அடிச்சு வெளுக்க வந்திருப்பாரு. ஐயோ, போச்சு ஏய், போச்சு. ஒழுங்கு மரியாதை நாங்க சொன்னதெல்லாம் பொய்ன்னு சொல்லி இந்த வீட்டை விட்டு ஓடிடுங்க. இல்ல என் மாமா தினம் வருவாரு, அடி பின்னி பெடல் எடுத்துருவாரு. ஓடிடுங்க. ஏய், ஒப்பாரி வச்சுக்கிட்டு பா, ஏஞ்சி பா. நீங்க கத்தி குழந்தைய எழுப்பிடுவீங்க போல இருக்க. வாங்கடி. ஏக்கா, மாமா பேய் மாதிரி எல்லாம் வந்து மிரட்ட மாட்டாரு. எப்படி வந்தது மாமா மாதிரி தெரியலையே. சித்தப்பா பேய் மாதிரி தெரியுது. ஏய், என்னக்கா இது? பேய் இன்னும் சித்தப்பா பேய் குருமே வேற வந்து. நீங்க எங்க போறீங்க? டேய் தம்பி, இருடா, நானும் வரேன். இரு. வா. உள்ள போக வேண்டாம். இங்கே உட்கார்ந்துடலாம்.
ஐயோ கடவுளே 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 முருகா 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 கடவுளே முருகா முருகா முருகா. என்ன அம்மணிகளா, நைட்டு முழுவதும் தூக்கம் இல்லையா? கொட்ட கொட்ட முழிச்சு கண்ணெல்லாம் பிதுங்கி வெளியே வந்து நிக்கிற மாதிரி இருக்கு. ஒழுங்கு மரியாதையா சீக்கிரமா பெட்டி படுக்கை எடுத்து ஓடிருங்க. இல்ல இன்னைக்கு கதிரேச மாமா பெரம்பு எடுத்து இன்னைக்கு ராத்திரியே உன்னை அடிச்சு விரட்டிடுவாரு. ஜாக்கிரதை, ஓடி போயிருக்க. என்னடி பாக்குற? இவன் ஏன் இங்க வந்திருக்கானா? நான் என் புருஷனுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஏய், யாருடி உன் புருஷன்? இந்த ஒரு வாட்டி புருஷன் கிருஷன் சொன்ன பல்ல பேத்துருவேன். ஜாக்கிரதை. அட என்னங்க நீங்க? யாருன்னு கேட்டா நீங்க தானே என் புருஷன். இதுக்காக நான் சும்மா சும்மா உள்ள இருக்க தலையை எடுத்து காட்ட முடியுமா? உங்களுக்காக ஆசை ஆசையா சமைச்சு வேகாத வெயில்ல நான் சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன். நீங்க என்னடானா வான்னு கூப்பிடாம எதுக்கு வந்தேன்னு கேக்குறீங்க? நீ ஆசையா சமைச்சா நான் சாப்பிடணுமா? எங்கேயாவது குப்பை நிலத்துக்கு போடு போ. என்னங்க நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? மரியாதையா போயிடு. இல்லன்னா வர ஆத்திரத்துக்கு ஏதாவது பண்ணிட போற. போயிடு. அமுதா, வா போலாம். எங்க போறீங்க? ஒன்னா சாப்பிடவா? இங்க நீங்க யாரு, உங்களுக்குள்ள என்ன உறவு இருக்குன்னு தெரியும்ல? இல்ல நான் தெரியப்படுத்தணுங்க? அதுவும் தெரியும். நீ யாருன்னு எனக்கு தெரியும். போயிடு. என்ன செந்தில், வாங்க சாப்பிட போலாம். அட, நீங்க எங்க இங்க? ஓஹோ, புருஷனுக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கீங்களா? இப்படி ஒரு பொண்டாட்டி கிடைக்க நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். அப்புறம் என்ன, வாங்க சாப்பிடலாம். ஆஹா. இல்ல இல்ல, வேண்டாம் வேண்டாம். உங்க ஒய்ஃப் உங்களுக்காக ஆசையா சாப்பாடு கொண்டு வந்திருக்காங்க. கேண்டீன்ல எல்லா டீச்சர்ஸும் இருப்பாங்க. அதனால நீங்க கிளாஸ் ரூம்ல உட்காந்து சாப்பிடுங்க. அங்கதான் யாரும் இருக்க மாட்டாங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். நான் மேலே வரேன். அட என்னங்க, பொண்டாட்டி ஆசையா சாப்பாடு கொண்டு வந்திருக்காங்க. ஊட்டிலாம் விடுவாங்க. போங்க, போய் சாப்பிடுங்க. ஏய், நீங்க என்ன பண்ற? இங்க பாரு, இன்னைக்கு தான் உனக்கு ஸ்கூலுக்கு வரதுக்கு வழி தெரிஞ்சுதா? ரெக்கமெண்டேஷன்ல வந்ததுனால ஓவரா பண்ணியா நீ? உன் இஷ்டத்துக்கு வந்துட்டு போறதுக்கு என்ன ஸ்கூலா இல்ல மடமா? செந்தில், உங்களுக்காவது உடம்பு முடியல, இவளுக்கு என்ன கேடு? இவளும் இன்னைக்கு தான் ஸ்கூலுக்கு வந்திருக்கா. படிப்பு மேல அக்கறை இல்லாதவங்களெல்லாம் நீங்க எதுக்கு சார் சேர்த்துக்கிறீங்க? என்னங்க, நான் சொல்றது சரிதானே? எல்லாம் என் நேரம். செந்தில், நீங்க போய் சாப்பிடுங்க. செந்தில், நல்லா சாப்பிடணும். ஓகே? ஓகே. வரேன் சிஸ்டர். என்னடி பாக்குற? ஒன்னா சாப்பிடலாம்னு நினைச்சியா? அது நடக்காது. இன்னைக்கு ஸ்கூல்ல வந்து நான் பரிமாறுவேன், அடுத்து வீட்லயும் நான் தான் பரிமாறுவேன். என்னங்க, நீங்க வாங்க, நம்ம போய் சாப்பிடலாம். என்னங்க முறைக்கிறீங்க? அவர் வேற வந்து பாப்பன்னு சொல்லிருக்காரு. வாங்க. அட வாங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.